இந்த பாஸ்மதி ரைஸ், மஞ்சள், வேம்பு, இந்த மூணு வந்து யூரோப்பிய நாடுகள் வந்து அவங்களோட வடிவ அவங்க கிட்ட இருந்தது. இதுக்காக நீங்க வந்து உலக நீதிமன்றத்துல போய் போரிட்டு இது வந்து இந்தியாவுக்கே வாங்கி கொடுத்துருக்கீங்க. இத பத்தியும் கொஞ்சம் பேசுங்க. இது போரிடுற அளவுக்கு ஒண்ணும் பெரிய காலம் இல்லைங்க. இது வாதிடுற விஷயம் மட்டும்தான். என்ன பண்ணுதுன்னா, இது ஒண்ணுலதான் நம்ம போனோம். வேம்புக்கான வழக்குல தான் நம்ம போனோம். இந்த வேம்பை என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவில் WR கிரேஸ்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி என்ன சொல்லிட்டாங்க, வேப்பங்கொட்டையை இடிச்சு சாறு எடுத்து அதை வந்து செடியில தெளிச்சா செடியில வர்ற நோயெல்லாம் போகுது. இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுல எனக்கு காப்புரிமை வேணும்னு சொல்லிட்டாரு. பேட்டன் ரைட் வேணும்ங்கிறார் அவரு. இதுல எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உலகமயமாக்கம்னு ஒரு சட்டம் போட்டுக்கிட்டாங்க. இந்த சட்டம்லாம் எல்லா நாடும் விவாதம் பண்ணி வரல. பணக்கார நாடுகளா ஒன்ன தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஏழை நாடுகளை கூட்டி கையெழுத்தை மட்டும் வாங்கிட்டாங்க. கையெழுத்தை போட்டா என்ன அர்த்தம்னா, அதுல சொல்லிக்கிற எல்லா நிபந்தனைகளும் நம்மளை கட்டுப்படுத்தும். அதுல ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். இப்போ நம்ம என்ன செய்யறாங்கன்னா, இப்போ இந்த ஒரு காய்ச்சல் ஒண்ணு வந்தது போன வருஷத்துல, சிக்கன் குனியான்னு சொன்னாங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வேப்பாயில எடுத்துட்டு வந்து இலையை உருவிடுவாங்க. அதுல இந்த மிட்ரிப் மட்டும் இருக்கும், அது பேர் ஈர்க்குன்னு பேர். வேப்பம் இருக்க 2ஆம் 3ஆ வெட்டி சட்டியில போட்டு தண்ணி விட்டு கொதிக்க விடுவாங்க. கொதிக்க விட்டுட்டு அது வந்து நல்லா கொதி வந்த பிறகு எடுத்து எறிஞ்சிட்டு குடிய கொடுப்பாங்க. 1 மணி நேரத்துல குப்புன்னு வேக்கும். உங்க காய்ச்சல் போறதுன்னு தெரியாம போயிடும். காய்ச்சல் போயிடும், தலைவலி போயிடும், இந்த வயிற்ற புரட்டுறது சரியா போயிடும், தலை சுத்தல் போயிடும், எல்லாம் சரியா போயிடும். பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணிடும். அவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கு பேரு வேப்பம் இருக்க கஷாயம்னு பேர். இன்னைக்கும் சித்த மருத்துவர்கிட்ட கேட்கிறேன், அவங்க சொல்றாங்க, ஆமா வேப்பம் இருக்க கஷாயம் பெரிய வைத்தியம்னு சொல்றாங்க. போன வருஷத்துல இந்த சிக்கன் குனியா வந்து 5-6 பேருக்கு நான் சொன்னேன். நான் போன்ல தகவல் தெரியும், ஐயா இதை சாப்பிடான்னு. சாப்பிட்டுட்டு ஐயா நல்லா போச்சியான்னு தகவல் கொடுத்துட்டான். சரிங்களா? இப்ப இங்க இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா, நமக்கு பொதுவானதா இருக்கு, சமூகத்துல பொதுவானதா இருக்கு. ஆனா அந்த குளோபலைசேஷன்ல வந்தா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்ன ரைட் என்ன சொல்லுதுன்னா, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன்னா அது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லுது. அப்ப மத்தவன் மருந்து தயாரிக்கப்படாது. அப்படி தயாரிச்சான்னா அவன் இவனுக்கு கப்பம் கட்டணும், ராயல்ட்டி கொடுக்கணும். அப்ப வந்து கம்பெனியுடைய தன்னுடைய லாபத்துக்காக அதை செய்யுது. இப்ப இதை வேப்பங்கொட்டை விஷயம் அங்க போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, டெல்லியில வந்தனா சிவான்னு ஒரு போராளி இருக்காங்க. உண்மையான போராளி அவங்க தான். அவங்க ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கிறாங்க, சுற்றுச்சூழலுக்காகவும் தொழில்நுட்பத்துக்காகவும் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை எதிர்த்து அந்த உலக நீதிமன்றத்துல கேஸ் போட்டாங்க. அது வந்து என்னன்னாக்கா, யூரோப்பியன் பேட்டன்ட் ஆபீஸ், அது மியூனிச்சில் இருக்குது. அப்ப இங்க இருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 5 பேர் போயிருந்தோம். அதுல அவங்க ஒருத்தர், நான் ஒரு ஆளு, அப்புறம் பம்பாயிலேருந்து ஒரு வியாபாரி வந்திருந்தாரு, அவரும் படிச்சவர், அவரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட். இன்னொன்று காசி பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு பேராசிரியர் வந்திருந்தாரு. எல்லாருக்கும் அந்த 2000 கிபி 2000 மே 9-10 அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கம்பெனியாலும் அவனுக்கு ஒரு வக்கீல் மட்டும் வந்திருக்காங்க. எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா 30 பேர் இருக்கிறோம். யூரோப்பில் ஏற்பட்ட பேர் வந்து சேர்ந்தாங்க. வந்தனாவுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து சேர்ந்தாங்க. இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன வாதம் பண்ணோம்னா, நாங்கள் எங்கள் சமுதாயம் வந்து ரொம்ப மூத்த சமுதாயம். இல்லை எந்த காலத்தில் வந்து வேப்ப மருந்தில் பயன்படுத்தினாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ காலமாக நாங்கள் மருந்தில் பயன்படுத்திட்டு இருக்கோம். நிலத்தில் அந்த வேப்ப முன்னாக போட்டோம்னா அந்த பயிரில் பூச்சி வர்றது கிடையாது. அது மாதிரி இந்த வேப்பண்ணையை வந்து அந்த எருமகனூட்டியோட முதுகுல தடவிட்டிங்கன்னா அந்த பேனெல்லாம் ஊந்து வெளியில் போயிடும். இந்த வேப்பம் கொட்டையை ஊசியில் ஊற்றி நெருப்பில் காமிச்சு அப்படி மூக்கில் உறிஞ்சினீங்கன்னா அந்த தலையாக்க சரி அப்படியே இறங்கி முடியாது. அதனால ஒன்னொன்னுல இருக்கிற மருத்துவ குணம் எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம். அதனால நீங்க புதுசா எதையும் கண்டுபிடிக்கல. இதுதான் எங்களுடைய வாதமா இருக்கு. சரிதானா? அப்ப என்ன பண்றோம்னு சொன்னா, அந்த பேட்டன் ரைட்ல என்ன சொல்லியிருக்கிறான், ஒன்னு இன்வென்ஷன் அப்படின்னு இல்லாத கண்டுபிடிச்சிருக்கணும். 2வது தேர் ஷுட் பி நாவல்டி, அதுல ஒரு புதுமை இருக்கணும். 3வது என்ன பண்ணுதுனாக்கா, நம்ம வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்கணும். அது அவங்களா போட்டுக்கிட்டது, தொழிற்சாலைக்கு பயன்படுறதா இருக்கணும். இப்ப நாங்க முன்னாடியே செஞ்சிருக்கோம் சொல்லி நம்ம பேட்டர்னுக்கு கேட்க முடியாது. என்ன நம்ம செக்ல ஆட்டிக்கிட்டு இருக்கோம் தொழிற்சாலை. ஆனா சட்டமே அவங்களுக்கு எத்தாவளவு போட்டுக்கிட்டாது. அப்படின்னு எங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன இருந்ததுன்னா, இதுல இன்வென்ஷன் என்ன இருந்ததுன்னு சொல்லுன்னு கேட்கறோம். ஆனா அவங்க வாதம் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க செக்ல ஆட்டிக்கிட்டாங்க, நான் இண்டஸ்ட்ரியல்ல லார்ஜ் ஸ்கேல்ல செய்யறோம். லார்ஜ் ஸ்கேல்ல செய்யறதுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்கான ஒழிய இன்வென்ஷன் எதுவும் ஒண்ணும் இல்லை. அதை வந்து பல விதத்துல செஞ்சோம். முதல்ல பேப்பர்காரங்க பேட்டி கொடுத்தோம், டிவிக்காரங்க பேட்டி எடுத்து போய் போட்டாங்க, யூரோப் முழுவதும் போச்சு அது. அப்புறம் மத்தியான நேரத்தில் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்தணும். ஒரு வேப்ப மரத்தையே ஒரு யூரோப்பியன் நம்பர் பேட்டிட்டு வந்தார். அதை நடுப்புற கொண்டாந்து வச்சுட்டு அதில் 40 பேர் பேட்டன் ரைட் வாங்கியிருக்கான். அது எல்லாம் சீட்டில் எழுதி தொங்க விட்டாங்க நம்பர்லாம். ஒவ்வொரு ஆளாக போய் வெட்டினாங்க. இது எங்கள் சொத்து, எங்கள் சொத்து, இதில் காப்புரிமை யாரும் வாங்கக்கூடாது அப்படி சொல்லி வெட்டினாங்க.
அப்புறம் கையில ஒன்னொன்னா வச்சுக்கிட்டு நின்னோம். ஒரு ஆள் கையில வேப்ப இலை இருந்தது. ஒரு ஜெர்மனிக்கார் வந்து கேட்குறாரு, வாட் இஸ் திஸ்ங்கிறாரு. இது நீம் லீஃப்னா, வாட் ஃபார் இட் இஸ் யூஸ்டு அப்படின்னாரு. இல்ல இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்துன்னா யூரோப்பியன்லாம் கலங்கி போயிடுறீங்க, எங்களுக்கு இந்த வேப்ப இலையை போட்டு மேலே படுக்க போட்டா ஸ்மால் பாக்ஸ் போராட்டம் தெரியாமல் போகுதுன்னாங்க. ஐசி அப்படின்னா இந்த அடுத்தாப்புல ஒரு ஆள் வந்தாரு, வாட் இஸ் திஸ்னா, இது நீம் சீடுனா. என்ன நீம் சீடில் என்ன பண்ணுறீங்கன்னு, நம்ம நீம் சீடை நசுக்கி தண்ணியில் ஊற போட்டு அதான் பெஸ்டிசைடாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா. ஐசி அடுத்தாப்புல ஒருத்தவங்களா. அங்கே பார்த்தா அந்த வேப்பம் ஈர்க்க வச்சுட்டு ஒரு ஆள் இருந்தது. வாட் இஸ் திஸ்னாங்க. இது சொன்னாரு டூத் பிரிக்குன்னாரு. டூத் பிரிக்கு அப்படின்னா, ஆமா நீ வந்து ஹோட்டல்ல வந்து விறகு மாதிரி ஒன்று வச்சிருக்கிற, அதை குத்தினா ரத்தம் வருது, இதை குத்தினா வர்ற ரத்தம் நிற்கும் அப்படின்னாரு. சரி சரிண்ணா. அடுத்தாப்புல ஒருத்தன் வந்தா, வாட் இஸ் திஸ்னா, திஸ் இஸ் நீம் ஆயில் அப்படின்னு. வாட் ஃபார் இட் இஸ் யூஸ்னா. இல்லை இந்த புண்ணுக்குன்னு பட்டீங்கன்னா நீங்கள் அதை செப்டிக் ஆகாமல் இருக்குது என்னென்னவோ பண்ணுறீங்க, நாங்கள் வேப்பெண்ணெய் தான் தடவுறோம், அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுது, அப்புறம் தேங்காய் எண்ணெய் போட்டு ஆற்றிடுறோம் அப்படின்னு சொன்னான். அப்படின்ட்டு அடுத்தாப்புல வந்தார். என் கையில் குச்சிகளாக இருந்தது. ஒரு கட்டு வச்சு நான் கையில், வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டார். நான் சொன்னேன், திஸ் இஸ் மை டூத் ப்ரஷ்ன்னு சொன்னேன். டூத் ப்ரஷ் அப்படின்னு நான் பாருங்க, புருவத்தை தூக்கணும், கடவாயில் வச்சு கொஞ்சம் நேரம் மென்னுக்கு இருந்தேன். மென்னு நவ் யூ கேன் சீ தி ப்ரஷ்ன்னு. ஐசின்னா நான் சொன்னேன், தெர் இஸ் சம்திங் மோர் தேன் திஸ்னா. என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார். ஒன்றுல ப்ரஷும் பேசும் தனித்தனியாக இருக்குது, இங்கே பாரு ஒன்றுலையே 2 இருக்கு. அப்புறம் மறுபடியும் ஐசி அப்படின்னு சொன்னான். அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுண்ணா. வாட் இஸ் திஸ்னா, உன் ப்ரஷையும் பேசையும் கீழே போட்டால் அங்கே இருக்க உயிரெல்லாம் செத்து போகுது, என் ப்ரஷை கீழே போட்ட பிறகு அங்கே உயிரெல்லாம் தின்னுட்டு வேகமாக வளருதுன்னு சொன்னேன். அவர் நிற்கவே இல்லை, அவன் ஓடிட்டான் வேகமாக. அதாவது என்ன பண்ணோம்னா, ஒரு உலக சமுதாயத்துக்கு ஐயா இந்த பொருள் மட்டும் எங்களது இல்லை, இது சந்த அறிவும் எங்களது, இது எங்களுடைய சொத்து, எங்களுடைய கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி, அது இதை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக நீ மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அந்த அடுத்த நாள் தீர்ப்பு வழங்கும் போது ஜட்ஜ் அங்கே தீர்ப்பை வழங்கினார். இங்கேருந்து ஒரு 10 லட்சம் பேர்த்த கையெழுத்து வாங்கிட்டு போயிடணும். எங்கள் சொத்து. இந்த கர்நாடகாக்காரங்க வந்து வேப்பெண்ணையில தான் விளக்கரிக்கிறாங்க. அதனால் விளக்கரிக்கிறதுக்கு வேப்பெண்ணெய் இல்லாமல் போயிடுச்சுன்னாக்கா விளக்கு அணைஞ்சு போனதா நினைக்கல, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையே இருட்டு போனதான்னு நினைக்கிறோம் நாங்கள் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொண்டு கொடுத்தோம். எல்லாம் அவனுடைய கையில் கொண்டு கொடுத்தோம். அதனால 2வது நாள்னு சொன்னால் பேட்டன்ட்டு சரி ஓகேன்னு சொன்னோம், காப்புரிமையை திரும்ப பெற்றுக்கிட்டோம்னு சொன்னாங்க. அடுத்தது மஞ்சளுக்கும் பாசுமதிக்கும் அரசாங்கமே பாதிச்சு நிறைய ஆதரவுகளை வச்சு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணிட்டாங்க. நாங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் செய்யலை. இவங்க நம்மளுடைய பாவக்காய்க்கு பேட்டன் ரைட் வாங்கியிருக்கிறான். நம்மளுடைய இந்த அம்மன் பச்சரிசின்னு ஒரு மூலிகை இருக்குது, நம்ம இந்த வண்டி கடிக்கெல்லாம் போடுறது, பருவுக்கெல்லாம் வைக்கிறது, அதில் காப்புரிமை வாங்கியிருக்கிறான். நம்மளுடைய தூதுவளைக்கு காப்புரிமை வாங்கியிருக்கான், கண்டங்கத்திரிக்கு காப்புரிமை வாங்கியிருக்கான், சோத்துக்கத்தாளிக்கு காப்புரிமை வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சண்டை போடல. ஏன் சண்டை போடலன்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கெல்லாம் நம்மகிட்ட பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு டிக்கெட் இங்கேருந்து ஏரோப்ளைன் டிக்கெட் போயிட்டு வரதுக்கு 55,000 ரூபா. ஏர்பிளைன் டிக்கெட் மட்டும், அப்புறம் ரயில் டிக்கெட் எல்லாம் இருக்குது, சாப்பாடெல்லாம் இருக்குது, ஏர்பிளைன். அப்போ என்ன சொல்கிறோம்னா, அவங்க திருடர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் அந்த கேஸை நடத்தும். இதுக்கு பேர் பயோ பைரசி. எல்லாரும் பனியன் போட்டிருந்தோம், அதில் முதல் எழுந்தது பயோ பைரசி. இங்கேருந்து ஜெர்மனியில் போய் பயோ பைரசின்னு சொல்லணும்னா ஒரு துணிச்சல் வேணும் இல்லையா? அது அந்த வந்தனா சிவாவோட தலைமையில் எங்களுக்கு கிடைச்சது. அது முழு உரிமையும் நம்ம கொண்டாடப்பட்டது. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது ஐயா. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் போகிறதே தெரியல. அவ்வளவு விஷயங்கள், ஒரு கடல் மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அருவி மாதிரி தான் இருக்கீங்க ஐயா, வந்துட்டே இருக்கு. நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கும் நேரம் கம்மியா இருக்கு. நீங்க வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போகணும், பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளவு விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு மெகா டிவி நேயர்கள் சார்பாக நான் உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப நான் வானகம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறேன். வானத்துக்கு எப்படி எல்லை இல்லையோ, அதனால எங்க அமைப்புக்கும் எல்லை இல்லை. அதனால உலகத்துல நிறைய பேர் இதை உள்ள அடக்கணும். நிறைய பேருக்கு இந்த இயற்கையை வந்து ஒரு இயற்கைக்கு ஒரு மறுவாழ்வு அளிக்கிறதுல வந்து நம்ம எல்லாம் இணைஞ்சு நிற்கணும். அந்த வகையில தான் வந்து இப்ப நம்ம தொலைக்காட்சி நண்பர்களும் நீங்களும் அப்படி என்னோட வந்து கைகோத்திருக்கீங்க. இந்த போராட்டம் வந்து வெல்லும். நன்றி, வணக்கம்.